அப்பொழுது சபையிலே கேள்வி நேரம் இருக்கும். முதலமைச்சர் 2 கேள்விக்கு பதில் சொல்லுவார், மற்ற அமைச்சர்கள் சொல்லுவார்கள். மற்ற அமைச்சர்கள் சொல்லுகிற கேள்வியை கலைஞர் அவர்கள் கவனிப்பார். எல்லா மந்திரிக்கும் கேள்விகள் வரும். ஒவ்வொரு மந்திரிக்கும் அதுக்கு விடை டிபார்ட்மெண்ட்ல வரும். தன்னுடைய கேள்விக்கு மட்டுமில்லாமல் இருக்கிற 30 அமைச்சர்களுடைய கேள்வி பதிலையும் தான் வைத்துக் கொண்டு மனப்பாடமாக உட்கார்ந்திருக்கிறவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். சட்டமன்றத்துக்கு கேள்வி நேரத்திலே வராதவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். போலீஸ் மானியத்திலே ஆயிரக்கணக்கான கேள்விகள் தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் வருவதில்லை. வருவார், எல்லோரும் எழுந்து நிற்பார்கள், அரகர மகதேவா என்று சொல்லுவார்கள். உடனே திரும்பி பார்த்தால் இந்த பக்கம் கைத்தட்டல், இந்த பக்கம் கைத்தட்டல். ஒரு மகாராணி அவ்வளவார். உடனே சபாநாயகர் அம்மா அவர்கள் 110 கீழ் அறிக்கை படிக்க இருக்கிறார். உடனே 110 கீழ் படிப்பார். படித்து முடித்தவுடன் அங்கிருந்து ஆரம்பிப்பார்கள். அம்மையே, இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வருவதற்கு இப்பூதையில் யாரம்மா இருக்கிறார்கள்? அம்மா இல்லவா, தாயே, தராபியரியே, உங்களுடைய கருணையே கருணைன்னு ஒவ்வொருத்தரும் அட்டானா ராகத்தில் ஒருத்தன், முகாரி ராகத்தில் ஒருத்தன், கோரலராக ஒருத்தன், நீலாம்பரியம் ஒருத்தன் வாசித்துக்கிட்டே வருவான். எங்களான்னு வரும், பட்டுணு நிற்கும். அதே ஒரு மந்திரி ஓடுகாலிங்க. நான் 2வது நாள் போய் கேட்கிறேன், ஐயா இது சரியாக்குமா? ஓடுகாலின்னு பேசுறான் சட்டசபையில் கேட்டா, நாளைக்கு புறம்போக்குன்னு பேசுவான், பேமானின்னு பேசுவான். இதெல்லாம் தடை செய்யறது சரியா இருக்காதுங்க. இது எடுத்துருக்க, இதை பண்றதுக்கும் பெருமை இல்லை. அந்த மந்திரியை பத்தி தான் ஜனங்க என்ன நினைப்பான். முதலமைச்சர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, முதல் பத்தி என்ன நினைப்பான்? இல்ல சபாநாயகர் இருந்த உங்களை பத்தி தான் என்ன நினைப்பான்? அதனால இது எடுங்கணும். அந்த அம்மா நல்லா சொல்லியிருக்கான், இது எடுக்க சொல்றாங்க அப்படி இருந்தாங்க. அவரு சபாநாயகர் எடுத்துடலான்னு தான் அவருக்கு ஆசை. எதை அத, ஆனா இவரை எடுத்துருவாங்களே பயம். ஓடுகாலி என்பது பாராளுமன்றத்துக்கு உகந்ததுதான். நீ இதுக்கு மேல என்ன சொல்றதா கட்சி? வாங்கடா ஓடுகாலிங்கன்ட்டு நாங்க வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து நாங்க எல்லாம் சொல்றது. ஆனான்னே இந்த சபாநாயகர் மாதிரி நீங்க பார்த்திருக்கவே முடியாது, அதற்கு முடியாது. நாங்களை வெளியே அனுப்பிச்சுட்டாங்க சார். எதிர்கட்சியில எழுந்து கேட்கிறாங்க, என்னங்க இவ்வளவு நாள் இருக்குது அனுப்பிச்சிட்டீங்களே, அவன் பேச வேண்டாமா? நீங்க தான் கொண்டு எல்லா எதிர்கட்சியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் கட்சி, எல்லா கட்சி கையெழுத்து போட்டு கொண்டு போய் கொடுக்கிறாங்க. இவ்வளவு கட்சிகள் கேட்ட உடனே கலைஞர் என்ன செய்திருப்பா தெரியுமா? இப்பொழுதே அவர்களை சபைக்கு அழைன்னு கேட்டிருப்பார். அவர் சொன்னவர் ஒரு முறை, எங்க போன முறை இங்கிருந்து இதே மாதிரி அவங்க கோச்சுக்கு போயிட்டாங்க. கோயிட்டு நாங்க போறான்னு விட்டோம். கலைஞர் சொன்னாரு, என்ன அர்த்தம், ஜனநாயகம்னா எதிர்கட்சி இல்லாம நடத்தக்கூடாது, ஆகையினால அதெல்லாம் தப்பு. தளபதி வீரபாண்டி ஆறுமுகம், நேரு என்ன எல்லாம் அனுப்பிச்சு பன்னீர்செல்வம் அங்க இருப்பார், போய் பார்த்து அங்க கூப்பிட்டோங்க, நாளைக்கு பேசிக்கலாம், நாளைக்கு இதெல்லாம் நடக்காது கூப்பிட்டுவாங்கன்னா. போய் பன்னீரை கூப்பிட்டோம். அவர் சொன்னாரு, நாங்க அம்மா கிட்ட சொல்லிட்டோம், நீ போவானான்னு சொல்லிட்டாங்க, இன்னொரு தரம் போய் நாங்க நிரப்ப முடியாது, இதுக்கே பாஸ்வேர்ட் பாடி இருக்கிற விழுப்புரத்துக்கு நுகர முடியாது சார், நாளைக்கு வேணா வரேன், எங்களை விட்டுருங்கோன்னாங்க. அந்த பெருந்தன்மை எங்க? அது மட்டும் இல்லை, இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. ஒர்க்கிங் டேவ்ல ஒரு எம்எல்ஏ 60 நாள் கரெக்டா கையெழுத்து போடணும். அப்படி இல்லைன்னா எம்எல்ஏ பறி போயிடும். நாங்க ஆட்சியில் இருக்கும் போது அந்த அம்மா 60 நாள் உள்ள கையெழுத்து போடல. அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு தீர்மானம் கொண்டாந்து, மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா அவர்கள் வரல, அவங்க பதவி நீக்கப்படுகிறதுன்னு படிச்சா தீர்ந்து போச்சு. ஆனா பன்னீர்செல்வம் ஒரு தீர்மானம் கொண்டாந்தார், எதிர்கட்சி. நாங்க நினைச்சா அதை அலோவ் பண்ணிருக்க கூடாது, லெட்டிங் ஹேவ், படிக்க சொல்றார் கலைஞர். சொன்னார், எங்க அம்மாவுக்கு மூட்டுக்கு மூட்டு வலி, மண்டையில குழைச்சல், ரொம்ப எரிச்சல்,
கொட்ட குருந்தி வெள்ளை மூலச்சூடு வாதம் கண்ணெரிச்சல் கண்மங்கள் துர்நிவாதிகள் மூட்டை எல்லாம் இருக்குது. அதனால கரெக்டா வர முடியல. அதனால 60 நாள் போயிடுச்சு. எனவே அவங்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம் என்று அவருக்காக ஒரு அனுமதி கொடுத்து அவரை மீண்டும் சபையில் எம்எல்ஏவாக இருக்க அனுமதிக்க வேண்டும் என்று இந்த சபையை கேட்டுக் கொள்ளுகிறேன் அப்படின்னு தீர்மானம் கொண்டாந்தார். நண்பர்களே, ஒரு 4 மாசம் நாங்க அவசரம் புரியறதுக்கு அந்த 4 மாசத்துல வீட்டுல இருந்துட்டோம் இல்ல, அதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்து சபையில படிக்கிறார். என்னுடைய தலைவர் ஜனநாயகத்தினுடைய சிகரம் அம்மையார் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அம்மையார் பதவி நீடிப்பு தரப்படுகிறது. தொடர்ந்து அம்மையார் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கலாம் என்று சொன்னாரே, அந்த தியாகம் எங்கே? அந்த ஜனநாயக உணர்வு எங்கே? தலைவர் உள்ள வர்றதுக்கு சீட்டு போடலைய. எங்க போட்டிருக்காரு தெரியுங்களா? 3வது ரோவில் போட்டிருக்கான். இவர் எப்படி சார் போதுவார்? சக்கர நாற்காலியில நானும் தளபதியும் போறத எட்டி தான் போகணும். கிடுக்க வச்சுட்டு இருக்கிறான். மாட்டிக்கிச்சுன்னா மாட்டிக்கிறதுல அந்த மாதிரி கிடக்க போறோம். அவ்வளவு ஜாக்கிரதையா போய் ஜாக்கிரதையா வெளியே வர போட்டு வச்சிருக்கா. என்ன பண்றது? சட்டசபையா சார், அது ஒரு மாதிரியான சபை, சரியான பஜனை படம். இதை வச்சுட்டு இப்போ நம்ம போன முறை தோத்தவங்க பூரா மகிழ்ச்சியாக்குறான். ஜெயிச்ச எம்எல்ஏ நாங்க தான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறோம். எங்க கிட்ட கலைஞர் அது இல்லாம இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. தலைவர்கிட்ட நின்று போது சொல்லுவோனே, எங்களால முடியல என்ன, நாங்க வேற எங்கள் திட்டினா பரவாயில்ல என்ன, 40 படம் பேசுறாங்க. அதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல, வேற மாதிரி ஆயிடும் நினைக்கிறோம், பயப்படுறோம். சரி வேணாம் ஐயா, ஜனநாயகம் அப்படித்தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கையா அப்படின்னு சொல்லி இவர் பாட்டு மறுநாள் அனுப்பிச்சுடுவார். ஆக ஜனநாயக பண்பு கிடையாது, சட்டத்தை முடிக்கிற திறமையும் கிடையாது, சபையை அடக்கிற சபாநாயகன் கிடையாது, சபையை கொண்டு செல்ல வேண்டும் அமைதியாக என்கிற அவையின் முன்னவரும் கிடையாது, மந்திரிகளும் ஏனோதானோ, எம்எல்ஏக்கள் ஏதானோ, ஏதோ ஒரு சபை. அந்த சபைக்கு அக்கிரமத்தை மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்பது நோக்கத்தோடு தான் இந்த கூட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.